ஒரு ஸ்டேஜில் அவனை அறியாமல் அவன் மயக்கமடைய வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அங்கேருந்து தான் அவனை திருப்பி ஷிஃப்டட் இன் அனதர் ஜெம் ஹாஸ்பிட்டல். அங்கே அவன் நல்லா தான் இருந்தான். கடைசியாக அவன் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது, நான் தூங்கணும், அதை தான் அவன் கடைசியாக பேசின வார்த்தை. ஸோ திரைத்துறையில் நிறைய பேர் நிறைய சொல்லலாம் அவரை கூட இந்த பயணிச்சோம். நீங்கள் வந்து சிறு வயது முதல் அவர் கூட இருக்கிற உடன் பிறந்த அண்ணன், நீங்கள் சொல்லுங்கள் சார் அவரை பற்றிய ஓரிரு வார்த்தைகள், மனதிற்கு நெருக்கமான அந்த ஞாபகங்கள் இருக்கும்ல அவங்க. ஆமாம், அவன் வீட்டில் கடைசி செல்லக்குட்டி. அவனுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கையில் தகப்பனார் இறந்துட்டாங்க. அதனால் தகப்பனாருடைய முகம் அவனுக்கு தெரியாது. அவன் தகப்பனார்னு திரும்பி பார்த்தான்னா என்னையும் இன்னொரு பிரதரை தான் பார்ப்பான். அதில் இன்னொன்று இருக்கும், நான் தான் ஃபேமிலி அதிகமாக ட்ராவல் ஆனதுனால நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் உனக்கு அண்ணன் இல்லைடா, அப்பா மாதிரி அப்படின்னு. அவனை என்னை அண்ணனை வாழ்க்கையில் இது வரை கூப்பிட்டதில்லை, சாகிற வரை கூப்பிட்டதில்லை. என்னப்பா வாப்பா அந்த ஒரு பாண்டிங்கில் தான் இருப்பான். நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அழுத்தத்துக்கு அப்படியே நிற்பான். அது குடும்பம் சார்ந்ததாக இருக்கட்டும், உறவு சார்ந்ததாக இருக்கட்டும், நட்பு சார்ந்ததாக இருக்கட்டும், இந்த இதுக்கு நீ வரணுண்டா அப்படின்னா எல்லா வேலையும் போட்டுட்டு வருவான். ஏன்னா நம்ம கொடுக்குறதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் பண்ணுவான். அவனுடைய இல்லாதது ஒரு மிகப்பெரிய இழப்பு. மகிழ்ச்சியான மனிதர், யார் பார்த்தாலும் சிரிச்சு பேசக்கூடிய ஒரு மனிதர், வெரைட்டியாக பண்ணுவோன்னு சொல்லி அவன் அந்த பாடி பில்டர் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் அவ்வளோ பண்ணுவான். அப்போவே அந்த ஜெஸ்ட்டை வந்து ஏற்றி இறக்குறதுல முதல் முறையாக தமிழ்நாட்டில் அவன் தான் ரைட்டையும் லெஃப்டையும் ஏற்றி இறக்குவான். இதை ஏன் நம்ம ஒரு டான்ஸாக பண்ணக்கூடாது? அப்போ நம்ம ஒரு பெயிண்ட் போடணும்னா இன்னும் சோர்ஸில் நல்லா இருக்கும்னா அவன் ஒரு அலுமினியத்தை பூச ஆரம்பித்தான். அந்த அலுமினியமே எனக்கு தெரிஞ்சு அவன் கிட்டத்தட்ட ஒரு 1000 மேடைக்கு ஏற்றிருப்பான். அன்னைக்கு காலகட்டத்தில் இன்றைக்கி எப்படி ஸ்டேஜ் ஷோங்கிறத விட அன்றைக்கி அந்த ஒரு 96-97 பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் மதுரை தான் அதிகமாக பேசல. ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தா விடிய காலம் 2:30-3 மணி வரை ஷோ போகும். அதில் கடைசியாக இவனோட ஷோக்காக கூட்டத்தை பார்த்துறதுக்காக இவன் கிட்டத்தட்ட 2 மணிக்கு தான் ஸ்டேஜுக்கு வருவான். அந்த ஸ்டேஜுக்கு 2 மணிக்கு வரான்னா 11:30 மணிக்கு அவன் பூச ஆரம்பிக்கணும். 2 மணிக்கு முடிஞ்ச உடனே எல்லாரும் ஸ்டேஜை காலி பண்ணி மைக் செட்டை கழட்டிடுவாங்க. இவன் 3:30 ஆகும் அதை கழுவி எடுக்கிறதுக்கு. இங்கே இருக்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மராக இருக்கட்டும், கூட இருக்க சக நண்பர்களாக இருக்கட்டும், அவனுக்கு அதை க்ளீன் பண்ணாத நண்பர்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லோரும் தொடச்சி விட்ருப்பாங்க, ஆயில் போட்டு சோப்பு போட்டு அதை கழுவணும். ஏன்னா அவன் ஒருத்தனாக தான் போயிருப்பான், சப்போர்ட்டோட ஆள் இருக்காது. அப்போ கூட இருக்கக்கூடிய சக கலைஞர்கள் எல்லோரும், அதனால தான் அவன் இந்த மேடை கலைஞர்களை வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த பேர் அடைமொழி வந்தது. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு அது பண்ணுறதுக்கு நிறைய நண்பர்கள் வந்துட்டாங்க. சரி, இதை நம்ம பண்ணிட்டு ஏன் அவங்களுடைய வருமானத்தை கெடுப்பானேன்னா அவங்களுக்கு வழியை விட்டுட்டு இவன் அடுத்ததுக்கு மிமிக்ரி மாற ஆரம்பித்தான்.